ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு பேக்கரி ஸ்டைல் டீ கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த கேக்கு. வெண்ணிலா, சாக்லேட் 2 ஃப்ளேவருமே கலந்த ஒரு சூப்பரான டீ கேக் ரெசிபி. ஓவன் எதுவுமே இல்லாம நான் வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, இப்பதான் கேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்களும் இந்த மாரி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இந்த கேக்க வந்து நான் கேக் ஃப்ளார் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். கேக் ஃப்ளாரோட ரெசிபி வந்து நான் அடுத்த வீடியோல போஸ்ட் பண்றேன். இப்ப இந்த கேக் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த கேக் பண்றதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள ஒரு ரிங் ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். இதுக்குள்ள தான் நம்ம வந்து கேக் பேக் பண்ணி எடுக்க போறோம். நம்ம வந்து வெட் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் பீட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இத ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்க 1/2 கப் அளவுக்கு கேக் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இதில ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கேக் ஃப்ளோர் அப்படிங்கிறது மைதா அண்ட் கார்ன்ஃப்ளவர் இது 2 தான். கரெக்டான ரேஷியோவில் எடுத்து மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான சாஃப்டான கேக் கிடைக்கும். இப்போ அடுத்ததாக கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் 2 முட்டையோட ஒயிட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பீட்டரில் வந்து தண்ணி இருக்கக்கூடாது, பவுல்லையும் வந்து தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் முட்டை வந்து நல்லா பீட் ஆகும். இப்போ முட்டையோட வெள்ளைக்கரு வந்து நல்லா பீட் ஆயிட்டுருக்கு. இந்த டைமில் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அதை சேர்த்து சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் இதில் வந்து எடுத்து வச்சிருக்க முட்டையோட மஞ்சள் கரு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட எசன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ், ஒரு 2, 3 ட்ராப்ஸ் அளவுக்கு மில்க் எசன்ஸ். இந்த 3 எசன்ஸுமே சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் இருக்குன்னா, நீங்க அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம வந்து 1 நிமிஷத்துக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ முட்டை வந்து நல்லா க்ரீமியா வந்திருக்கு. இதில வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அத சேர்த்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ வெட் இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க பால் எதுவுமே சேர்க்கல. உங்க பேட்டர் வந்து ரொம்ப திக்கா இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பேட்டர் வந்து ரொம்ப லூஸா இல்லாம கொஞ்சம் திக்கா தான் இருக்கணும். அதனால தான் நான் வந்து பால் சேர்க்கல. நான் இங்க ஒரு பிரெட் மோல்ட் எடுத்திருக்கேன். அதுக்குள்ள வந்து பேட்டர ஊத்திக்கலாம். ஒரு ஸ்டிக் வச்சு இதுக்குள்ள இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்த 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அதுக்குள்ள இறக்கி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்ல பேக் பண்ணி எடுத்துடலாம். வெண்ணிலா கேக் வந்து பேக் ஆயிட்டு இருக்க டைம்ல சாக்லேட் கேக்குக்கான பேட்டர வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்க 1/2 கப் அளவுக்கு கேக் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அதுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவு வந்து நான் தனியா எடுத்துட்டு அதுக்கு பதிலா 2 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்ட்டா ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம கேக் பார்க்கலாம். சூப்பரா பேக் ஆயிருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு நான் குத்தி பார்க்குறேன். ஒட்டாம வந்துச்சுன்னா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்ததா நம்ம சாக்லேட் ஸ்பஞ்சுக்கான வெட் இன்கிரீடியன்ட்ஸ வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 முட்டையோட ஒயிட் எடுத்திருக்கேன். அதில ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இதில 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அத சேர்த்து சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 2 முட்டையோட மஞ்சள் கரு எடுத்திருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். இப்போ இதில வந்து எசன்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் எசன்ஸ், 2, 3 ட்ராப்ஸ் அளவுக்கு மில்க் எசன்ஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து திரும்பவும் பீட் பண்ணிக்கலாம் 1 நிமிஷத்துக்கு. இப்போ நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் க்ரீமியா வந்திருக்கு. இதில வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்க 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து திரும்பவும் ஒரு 30 செகண்டுக்கு பீட் பண்ணிக்கிறேன். இப்போ வெட் இன்கிரீடியன்ட்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்கா இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் வெண்ணிலா ஸ்பஞ்ச் பேக் பண்ணோம்ல, அதே பேன்ல ஊத்தி பேக் பண்ணி எடுத்துரலாம். இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் சாக்லேட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. 2 கேக்குமே நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ இதோட பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக் கம்ப்ளீட்டா கூல் ஆகட்டும். இப்போ பாருங்க கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியா இருக்குன்னு. ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு. இப்போ இந்த 2 கேக்கோட சைட்ஸையுமே நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு விப்பிங் கிரீம பீட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோ கூட நமக்கு வந்து கிரீம் தேவைப்படாது. ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த வெனிலா ஸ்பஞ்சும், சாக்லேட் ஸ்பஞ்சும் ஒட்டுறக்காக மட்டும் தான் நான் கிரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த கேக்க வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூப்பரான, சாஃப்ட்டான வெனிலா சாக்லேட் டீ கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கேக் வந்து எந்த அளவுக்கு சாஃப்ட்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியா இருக்கு. சாப்பிடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த கேக்க நீங்க சேல் பண்றீங்க அப்டின்னா, உங்க ஏரியாக்கு தகுந்த மாரி நீங்க வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்குறேன்.